கருணை அடிப்படையில் பெண் வாரிசுகளுக்கு மட்டுமே அங்கன்வாடியில் பணி வழங்க அரசாணை உள்ளது என்ற விளக்கம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இது என்ன வழக்கு? எதனால் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது? அங்கன்வாடி ஊழியராக பணியாற்றி வந்த தன்னுடைய தாய் மரணமடைந்து விட்டதால் கருணை அடிப்படையில் தனக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று விழுப்புரத்தை சேர்ந்த விக்ரம் என்பவர் தமிழக அரசுக்கு விண்ணப்பம் அளித்திருந்தார். ஆனால் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுக்கு மட்டுமே அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்து அதுக்கான அரசாணை சுட்டிக்காட்டி அந்த ஒரு மனு நிராகரிக்கப்பட்டது. இதன் பின்னர் கருணை அடிப்படையில் பெண் வாரிசுக்கு மட்டுமே அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்ற அரசாணை ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று கூறி தனக்கு வேலை வழங்க வேண்டும் என்று விக்ரம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த உயர்நீதிமன்றம் 8 வாரங்களில் அந்த பணி நியமனம் வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தெரிவித்து மீண்டும் தமிழக அரசுக்கு எதிராக விக்ரம் ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்குதான் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் நேரில் ஆஜராகியிருந்தார். அப்போது தமிழக அரசு தரப்பில் அங்கன்வாடி பணியாளர்களாக கருணை அடிப்படையில் பெண் வாரிசுக்கு மட்டுமே பணி நியமனம் வழங்கப்படும் என்ற அரசாணை ரத்து செய்யப்பட்டது. ஆனால் அந்த ரத்து செய்த உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் தற்போது தடை விதித்துள்ளது. எனவே அந்த அரசாணை இன்னும் அமலில் உள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மனுதாரருடைய கோரிக்கை மீது தான் எந்த ஒரு உத்தரவும் தற்போது பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதி சமூக நலத்துறை செயலாளர் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஏப்ரல் 15 தள்ளி வைத்தார். அதே போல மேற்கொண்டு விசாரணைக்கு சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் நேரில் ஆஜராக விலக்கு அளித்தும் தற்போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.